ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மார்க்கெட் வந்து மறுபடியும் ஒரு பாட்டம் லைட்டாக டச் பண்ணிவிட்டு நான் நம்பினது தான். ஏற்கனவே 18,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கிறதுனால ரொம்ப மார்க்கெட் கீழே இறங்காது அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்பினேன். ஸோ நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு வீடியோ போடலான்னு தான் ட்ரை பண்ணுறேன். உண்மையிலே டைம் இல்லை கொஞ்சம், அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் என்னோடய பொசிஷனை அப்டேட் பண்ணுறதுக்காக கடைசி ஒரு 2 நாளாக ஷார்ட்ஸ் மாதிரி போட்டேன். இடையில ஷார்ட்ஸ் போடுறது அதுக்கு தான். கொஞ்சம் வீடியோ ப்ரோக்ராம் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்கீங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்ஸையும் பாருங்கள். ஆல்டர்னேட்டாக ஷார்ட்ஸில் வந்து டைமு டேட்டு எல்லாமே போடுறேன். ஸோ இன்கேஸ் வீடியோ முடியாத பட்சத்தில் நான் ஷார்ட்ஸ் போடுறேன். முடிஞ்ச அளவு டெய்லி வீடியோ போட பார்க்குறேன். ஓகே, ஸோ என்னோடய பொசிஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நான் வீடியோ போடாததுக்கு இன்னொரு காரணமும் அதுதான். பொசிஷனில் ஏதாவது கொஞ்சம் மேஜர் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பரவாயில்ல, பொசிஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா இன்றைக்கும் நான் நம்புகிறேன் மார்க்கெட்டு 18,500 தாண்டி 18,800 முடிய போகும். 800 முடிய போனாலும் திரும்பி வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பாட்டமும் 8,000 18,000 வந்து 18,000 வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுல நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சுருக்கேன். ஸோ அதனால் பெருசாக இதாகாது. விக்ஸு ஏறுது இறங்குது. ஸோ எந்த ஒரு பேட் நியூஸும் இல்லை. G20 மாநாடு நடக்கிறது தான் இப்போதைக்கு கொஞ்சம் பேட் நியூஸாக இருக்குது. அதான் அது நடக்கிறத கொஞ்சம் புறக்கணிக்கிறாங்க. அது இதுன்னு கொஞ்சம் நியூஸ் பார்க்குறவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். மேற்கொண்டு இது நீங்கள் பார்க்குறது தான் என்னோடய பொசிஷன். ஸோ ஆல்ரெடி 8,355 ரூபா இருக்குது. இதில் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல, என்னோடய பொசிஷன் 20,000க்கு மேலே மைனஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால நான் முதல்ல இருந்தே என்னோடய வீடியோவை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு ஒன்றும் இல்லை, இது என்னோடய பொசிஷன். நான் வந்து 18,000 ஒரு இது பேர் என்ன ஷார்ட்டாக, இது லாங் ஸ்ட்ராடல் பண்ணியிருக்கேன். 18,000 ஒரு லாங் ஸ்ட்ராடல் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி ஓடிஎம்மில் ஒரு கால் ஆப்ஷனும் ஓடிஎம்மில் புட் ஆப்ஷனும் 3 லாட்டு நான் வந்து செல் பண்ணியிருக்கேன். ஒரு லாங் ஸ்ட்ராடலில் வந்து பை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி என்னென்னா அந்த 17,800 அப்படின்ட்டு இருக்கிறது வந்து 17,500 3 லாட்டு எடுத்திருந்தேன். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் 17,800 3 லாட்டு. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் மேலே ஏறவும் 4 லாட்டாக எடுத்து பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய பொசிஷன், பார்த்துக்கோங்க. இதோட ஸ்ட்ராட்டஜி இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது எந்த லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து 29,000 மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் 17,700 18,700 இருக்குது. ஸோ அதனால் பிரேக் ஈவன் பாயிண்ட்டு பெருசாக வித்தியாசம் இல்லை. பிறகு வேறு என்ன, எக்ஸ்பைரி அப்போ இப்போ இது வந்து எக்ஸ்பைரி அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 20,000 இருக்கும். ஸோ இதுக்கு தான் இவ்வளோ பாடா அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 17,500 நான் புட் ஆப்ஷனை செல் பண்ணி வச்சுருந்தேன் 3 லாட்டு. அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் வந்திருக்கு, இப்போ இருக்க பொசிஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்ல. ஸோ அதை காமிக்கிறதுக்கு தான் நான் இப்போ அனலிட்டிக்ஸ் எடுக்கிறேன். சோஃபார் நான் எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ரிப்போர்ட்ஸு, P&L, இப்போ நான் காமிச்சிட்ருக்க பொசிஷன் ஏப்ரல் 13 நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, வீடியோ ரொம்ப நாள் கழித்து போடுறதுனால முதல்ல யாரும் பார்த்தாங்கன்னா புரியணும். ஸோ ஏப்ரல் 13 இன்றைக்கி முடிய இதுதான் என்னோடய பொசிஷன். ஸோ 25,000 இது முடிய ப்ராஃபிட் நான் புக் பண்ணியிருக்கேன். அதாவது ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. 25,000 ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன். ஸோ 8,500 ஆல்ரெடி இது இல்லை, இப்போ லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ 25,000.56 மைனஸ் 8.5 எவ்வளோ வரும், 17,000 ப்ராஃபிட் இருக்குது. 17,000.06. சரி, அப்ராக்சிமேட்லாம் ரவுண்டாக சொல்லணும்னா 17,000 17K ப்ராஃபிட் இருக்குது. ஸோ நான் நல்ல ப்ராஃபிட்டில் சேஃபாக இருக்கேன். ஸோ இந்த வருஷம் எனக்கு தொடங்கினதே கொஞ்சம் நல்லதாக. ஒரு உதாரணத்துக்கு நான் 1ஆம் தேதியிலேருந்து நான் பார்த்தேன் அப்படின்னா, இந்த வருஷத்தில் ஆல்ரெடி நான் 10,000 ப்ராஃபிட்டில் இருக்கேன். 3 லட்சம் என்னோடய மார்ஜினு. இதுவும் நான் நிறைய பேர் காமிக்க விரும்புகிறேன். 3 லட்சம் என்னோடய மார்ஜின். பிறகு என்னோடய ஹோல்டிங்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஓகே, நான் 2 டாக்ஸ் ஏர் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய நிஃப்டி வீஸு 200 ஷேர் வாங்கி வச்சுருக்கேன். இந்த 200ஐயும் நான் ப்ளச் பண்ணியிருக்கேன்.
இதை நான் ப்ளஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இருக்குது ஃபண்ட்ஸ், சாரி இதில் பார்த்தா ஓரளவு தெரியும் இல்லையா, ஃபண்ட்ஸு. ஓகே சாரி, மணி வந்து 1.5ங்கிறதுனால ஃபண்ட்ஸ் லோட் ஆகலை, அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஓரளவு இதை பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நான் எப்போதுமே ப்ராஃபிட் புக் பண்ணி அது நிஃப்டி பீஸ் வாங்கி வச்சுருவேன், ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் இறங்குச்சுன்னா சந்தோஷமாக நிஃப்டி பீஸ் ஆவரேஜ் பண்ணுவேன், மார்க்கெட் ஏறிச்சுன்னா அது ஏறட்டும். மற்றபடி நான் ட்ரேட் பண்ணுறது என்னோடய பொழுதுபோக்குக்காக நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய பொசிஷன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இது பண்ணுங்கள். இது நான் 2-3 பேஸ்கெட் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ 2-3 ஆர்டர்ஸை ட்ரையல் பார்க்குறதுக்காக. அதில் ஒரு ஆர்டர் வந்து நான் உங்களுக்கு ஸ்டடி பர்பஸுக்காக காமிக்கிறேன். இது வந்து ஜூலை மந்தோட ஆர்டர். ஸோ இதே தான் 18,000 ஒரு லாங்கு ஜூலை எக்ஸ்பெரியில். ஸோ 17,500 3 லாட்டு, 18,500 3 லாட்டு. இது என்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்னா, இதை வந்து நான் வந்து எப்போ எடுத்திருந்தேன், இந்த பேஸ்கெட் ஆர்டரை 3/5/2023 நான் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் இதை நான் பொசிஷனை ஒரிஜினலாகவே எடுத்திருந்தோம்னா இப்போ என்ன இதில் இருக்கும் அப்படின்னா 3/5, ஓகே இந்த மாதம் தொடக்கத்துலேருந்து எடுத்துகிறேன். இந்த மாதம் தொடக்கத்துலேருந்து இந்த பொசிஷனை நான் எடுத்திருந்தோம்னா இப்போ எனக்கு 3000 ரூபா ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ சச் அ லாங் டேர்ம், லாங்கில் 47,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. பிரேக் ஈவன் வந்து பாருங்கள் 17,000 டு 19,000 இருக்குது. ஸோ இந்த பிரேக் ஈவன் ஈஸியாக, அதாவது அப்படியே ஸ்டெபிளைஸ் பண்ணிடலாம் மார்க்கெட்டை, ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. இன்னொரு பேஸ்கெட் ஆர்டர் போட்டு வச்சுருக்கேன், அதுவும் ஒரு டெஸ்டிங் பர்பஸ் தான். அது என்னென்னா டிசம்பரோட ஸ்டாடல், ஷார்ட் ஸ்டாடல் எடுத்து வச்சுருந்தேன் 19,000க்கு. ஸோ இதை பாருங்கள் 19,000க்கு எடுத்து வச்சுருக்கேன். இதோட பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஓகே இதோட பொசிஷன் இப்போ முடிய 34,000 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. 1 லேக்கு பிரேக் ஈவன் செமையாக இருக்குது. இந்த பிரேக் ஈவன்லாம் வரவே வராது. ஸோ என்றைக்குமே லாங்காக எடுக்கணும். இந்த சேனலில் நான் என்னோடய பொசிஷனை தினம் நான் போட்டுட்ருக்கணும், ட்ரை பண்ணுறதுக்கு காரணம். ஸோ இப்போ தினம் போட்டுட்ருக்கிறது என்ன சொல்ல நீ ப்ரூவ் பண்ணுற அப்படின்னு நினச்சேன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கேம்பிளிங் கிடையாது. ஆப்ஷன் இன்றைக்கி ஆப்ஷன் தான். இங்கே பணம் சம்பாதிச்சிட்டு தான் இருக்கேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். லாங் டேர்மில் இப்போ நான்லாம் வேலைக்கு போகிறேன், நான் பார்ட் டைம் ட்ரேடர் தான், ஃபுல் டைம் வந்து வேறு ஒரு பொசிஷனில் இருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பொசிஷனை எடுத்து வச்சுட்டு இதை நான் செக் கூட பண்ண மாட்டேன். நீங்கள் நம்புறீங்களா இல்லையோ, ஆஃபீஸ் ஹவர்ஸில் நான் இதை செக் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. ஸோ ஆப்வியஸ்லி செக் பண்ண மாட்டேன். பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ரொம்ப ரேர், ரொம்ப மீக்கராக தான் என் பொசிஷனை பார்ப்பேன், அதை அட்ஜஸ்ட் கூட பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ ஒரு கொஞ்ச நாள் மார்க்கெட்டில் இருந்தாலே அது என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு ஓரளவு தெரிஞ்சிடும். ஐ மீன் நிஃப்டி பீஸு பேங்க்கு, நிஃப்டி பேங்க்லாம் எங்கே போகுது என்ன பண்ணுதுன்னு ஓரளவு கணிக்கலாம். ஸோ அதை பொறுத்து எப்போவாச்சும் ரொம்ப ரேராக என்னோடய பொசிஷனை பார்த்து மாற்றுவேன், அவ்வளோதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சம்பாதிக்கணும். அதை பார்ட் டைம் ட்ரேடர்னால் பார்ட் டைமாகவே சம்பாதிக்கணும். ஆப்ஷனை பை பண்ணி லாஸ் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கேம்பிளிங் கிடையாது. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். அதுமாதிரி ஆப்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம் பேஷன்ஸ். ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இது திறந்தானே என் பொசிஷனை எடுத்து போட்டுட்ருக்கேன். ஸோ பாருங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், சம்பாதிக்கிறத ஹோல்டிங்ஸு சேவிங்ஸ் பண்ணுங்கள். அதை இது பண்ணிடுறாங்க, மறுபடியும் ட்ரேடில் போட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு தயவுசெய்து சொதப்பிடாதீங்க. ட்ரேட் பண்ணுற ப்ராஃபிட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு எதுவும் முக்கியமான விஷயம் எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஓரளவு சொல்லிட்டேன். இப்போ முடிய என் பொசிஷனை மாற்றலை, அதனால் நான் எந்த பெருசாக எதுவும் கமெண்ட் பண்ணல. நீங்கள் ஓரளவு பாருங்கள், நான் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.